மர்மம், மிஸ்ட்ரி அப்படிங்கிற கதைகள் நம்ம ஊர்ல நிறையாவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா, தமிழர்களுடைய பாரம்பரியம் ஒரு இடத்துல புதைஞ்சு போயிருக்கு. வேற எங்கேயும் கிடையாது. கடலுக்கு அடியில குமரி காண்டம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, உலகளவுல பேசப்படுது. நெறைய தமிழர்களுடைய பாரம்பரியம் வந்து பார்த்தீங்கன்னா, புதைக்கப்பட்டிருக்கு, மூழ்கப்பட்டிருக்கு அப்படின்னு நெறைய விஷயங்கள் நம்ம வந்து சோசியல் மீடியாவிலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் நெறைய பார்த்துக்கிட்டே வரோம். பூம்புகார் இதனுடைய உண்மையான வரலாறு என்ன? எப்படி இந்த பூம்புகார் வந்து பார்த்தீங்கன்னா, கடல்ல மூழ்கியது? இதுக்கு இயற்கை சீற்றம் காரணமா? இல்ல மர்மம் காரணமாகா? என்ன நடந்துச்சு? தமிழர்களின் வரலாறு எப்ப மீண்டு வரும்? அப்படிங்கிற பல கேள்விகளோட இந்த வீடியோ தொடங்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பூம்புகார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நமக்கு என்ன தோன்றும்? இது வந்து ஓஎம்ஆர், ஈசிஆர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிராமம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில சிற்பங்கள்லாம் இருக்கும், சிலைகள்லாம் இருக்கும். அங்க போய் நெறைய டூரிஸ்டர்ஸ் பார்ப்பாங்க. ஒரு சின்ன ஒரு இடம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா, இந்த பூம்புகார் அப்படிங்கிறது இப்ப சென்னை எந்த அளவுக்கு இருக்கோ, அதை விட மிகப்பெரிய நகரமாக இருந்துச்சு. அப்படின்னு யாருக்காவது சொன்ன உடனே ஆச்சரியமா இருக்கும். எப்படிங்க இவ்வளோ பெரிய நகரம் இருந்திருக்கும் அப்படின்னு. ஏன்னா பூம்புகார் வந்து கபாலிபுரம் அப்படிங்கிற ஒரு பெயர் பெற்றது தான். சங்ககால இலக்கியங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கபாலிபுரம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சோழர்களுடைய முக்கியமான ஒரு பிசினஸ் ஹப்பா இருந்திருக்கு இந்த பூம்புகார். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஏற்றுமதி, இறக்குமதிகள் மணல், முத்து, சங்கு, பட்டு, மசாலா அப்படின்னு உலகம் ஃபுல்லாகவே உலகம் ஃபுல்லாகவே பூம்புகார்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோம், சீனா, இலங்கை வர தமிழர்களுடைய பெருமைய, தமிழர்களுடைய அந்த விஷயங்கள எடுத்து போய் சென்றிருக்காங்க அந்த காலத்திலேயே. நகரம் வந்து பார்த்தீங்கன்னா, பூம்புகார் அப்படிங்கிற நகரம் வந்து ஒரு அழகான நகரம். ஒரு ஒழுக்கமான நகரமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிலப்பதிகாரத்தில என்ன குறிப்பிடுறாங்கன்னா, ஒரு பேரழிவுக்கு வந்து அத முழுமையாக அழித்து விட்டது அப்படிங்கிற மாரி குறிப்பிடுறாங்க. அப்படிங்கிற மாரி சிலப்பதிகாரத்தில குறிப்பிட்டிருக்காங்க பூம்புகாருடைய அந்த பேரழிவ. இப்போ இங்க வந்து நமக்கு வந்து அந்த லெகசி இது எப்படி மிகப்பெரிய ஒரு லெகசியா மாறுச்சு அப்படின்னு நம்ம கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? சிலப்பதிகாரத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, மாதவி, கோவலன், கண்ணகி ஆகியோரின் கதையில பூம்புகார் நகரம் கடலில் மூழ்கப்படுகிறது என கூறியிருக்காங்க. ஆனா இலக்கியத்துல கடலின் கோபம் காரணமாக இந்த பூம்புகார் வந்து பார்த்தீங்கன்னா, கடலுக்கு அடியில போயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மிக பெரும் சுனாமி அல்லது புவிச்சிதறல் இதன் காரணமாக தான் பூம்புகார் வந்து பார்த்தீங்கன்னா, கடலுக்கு அடியில போயிருக்கு. இது கடலுக்கு அடியில போய் நூற்றாண்டுகள் கடந்த பிறகும், இந்த பூம்புகாருடைய பெயர் மக்களுடைய மனதில வாழ்ந்துகிட்டே இருக்குன்னா, அதுக்கு என்ன மிகப்பெரிய காரணமாக இருக்க முடியும்? வேற ஒண்ணுமே கிடையாது. தமிழ் மக்களுடைய பாரம்பரியமும், தமிழனுடைய அசாதீரான குணாதிசயம் தான் இதுக்கு முக்கியமான காரணமா இருக்க முடியும். ஏன்னா, அந்த காலத்திலேயே தமிழன் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து நம்ம நெறைய விஷயங்கள பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா, அந்த காலத்திலேயே தமிழர்கள் நெறைய விஷயங்கள பண்ணியிருக்காங்க. அதுக்கு நெறைய உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இதனுடைய இது எப்படி எப்படி இத வந்து டிஸ்கவர் பண்ணுவாங்க? இத எப்படி வந்து நம்ம வந்து எடுத்துரைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூம்புகார் வந்து 1960கள்ல தொல்லியல் துறை ஆராய்ச்சி என்ன பண்ணாங்கன்னா, பூம்புகார்ல காவிரி நதியின் அடியில் ஆராய்ந்தபோது, அவர்கள் கண்டுபிடிச்சது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயமா பார்க்கப்படுகிறது. 1960ல பூம்புகார் அதாவது மகாபலிபுரம் முதல் காவிரி நதியின் வாய்க்கால் வரை மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு பண்ணியிருந்திருக்காங்க. கடலுக்கு அடியில பெரிய கல் கட்டிடங்கள் பார்த்துக்கங்க. மணல் அடியில் புதைந்த நாணயங்கள், களிமண் பானைகள் இவை அனைத்தும் மிகப்பெரிய ஒரு நகரத்தின் ஒரு குறியீடாக இருக்கு. சாதாரண ஒரு கிராமம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு சிட்டியா இருந்திருக்கு. ஒரு பெரிய நகரமா இருந்திருக்கு இது. தொல்லியல் வல்லுநர்கள் என்ன கூறுறாங்க? இத பத்தி என்ன சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள்? சாதாரண கிராமம் அல்ல. இது மிக திட்டமிட்ட நகரம். திட்டமிட்ட நகரம்னா, இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற நெறைய சிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான ஒரு திட்டமிடல் இல்லாம, நெறைய மக்கள் தொகை, அது மட்டும் இல்லாம நெறைய பொல்யூஷனால நெறைய வந்து கஷ்டப்படுறோம். ஆனா, அந்த காலத்திலேயே திட்டமிட்டு ஒரு ஒரு நகரத்த வந்து உண்டு பண்ணியிருக்காங்க. அதாவது பூம்புகார் உண்மையாகவே இருந்தது அப்படிங்கிறது தான் இதனுடைய விஷயம். இது வந்து கற்பனை கதை கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடலுக்கு அடியில தமிழர்களுடைய ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் தூங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் வல்லுநர்கள் சொல்றாங்க. ஓகே. இதனுடைய சயின்டிஃபிக் எவிடன்ஸ் மற்றும் மாடர்ன் ஸ்டடீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது நாசா மற்றும் இந்தியாவின் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி இணைந்து 2000கள்ல நடந்த மிகப்பெரிய ஒரு சோலார்
தொழில்நுட்ப ஆராய்ச்சி மூலியமாக ஒரு சில விஷயங்கள அவங்க வந்து எடுத்து உரைக்கிறாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க? கடலுக்கடியில் மனிதனால் கட்டப்பட்ட அமைப்புகள், கடல் மணலில் கீழ் மறைந்த சரியான வீதிகள், இவையெல்லாம் சுமார் கிமு 3000, 4000 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதன் அடிப்படையில் விஞ்ஞானிகள் என்ன வேற சொல்ல வராங்கன்னா, பூம்புகார் சுனாமி காரணமாக அழியல. சாதாரண சுனாமியால ஒரு பெரிய நகரத்த வந்து பார்த்தீங்கன்னா, அழிக்கவே முடியாது. அப்ப இதனுடைய பெயர் என்ன? பெரிய புவி தட்டு சிதறல். டெக்டானிக் ஷிஃப்ட். இதன் காரணமாக தான் மூழ்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதையும் அவங்க வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனா சொல்லல. மூழ்கி இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகே. இத என்ன சொல்றாங்க ஒரு சிலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிஸ் தமிழ்ல இருக்கக்கூடிய இது ஒரு தமிழ் அட்லாண்டிஸ் அப்படின்னு கூறுறாங்க. குமரிக்காண்டம் என்ற புராணம் இதில் ஒரு பகுதி தான் என்கிறார்கள். குமரிக்காண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பூம்புகார் மூழ்கியதன் பின்னால் தான் குமரிக்காண்டம் மர்மம் உருவானது. அந்த கடலுக்கடியில் இன்னும் தமிழர்களின் பழமையான நாகரிகம் புதைந்து கிடக்கிறது அப்படின்னு ஒரு நம்பிக்கையா சொல்றாங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஆராய்ச்சியும் முழுமையாக இந்த பதிவை இதுதான் நடந்துச்சு, இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு உறுதியா எந்த ஆராய்ச்சியும் இதுவரைக்கும் சொல்லல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சோகமும் கூட இதுல. ஓகே. இதுல என்ன இப்ப பிரசன்ட் டேல இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாறி இருக்கு. பிரசன்ட் டேல நெறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும்பொழுது, நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்றைய பூம்புகார் மயிலாடுதுறை பக்கத்துல உள்ள ஒரு சிறிய கிராமம். ஆனால் கடலுக்குள் இன்னும் நம்மளுடைய பாரம்பரியம் புதைஞ்சு தான் இருக்கு. மூழ்கி கிடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு அரசு, நியோட் இணைந்து பூம்புகாரை ஒரு அண்டர் வாட்டர் ஹெரிடேஜ் சைட் ஆக மாற்ற திட்டமிட்டிருக்கிறார்கள். சூப்பரான ஒரு பிளான். கண்டிப்பா இத பண்ணாங்க அப்படின்னா, ஒரு டூரிஸ்ட் லெவல்லயும் மிகப்பெரிய ஒரு ஹைய நம்மளால தொட முடியும். நம்மளுடைய பாரம்பரியத்த எல்லாரும் பார்க்குற வழியில் நம்மளும் தெரிஞ்சுக்கிற வழிவகைக்க முடியும். இது மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இது வந்துச்சு அப்படின்னா, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு நாள் கண்டிப்பா வெளிச்சத்துக்கு வரும். நம்ம கண்டிப்பா நம்புவோம் நம்ம. ஓகே. இதோட கன்க்ளூஷன் என்ன? நம்ம என்ன எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னா, கடல்ல பல ரகசியங்கள் இருக்கலாம். பல ஆராய்ச்சிகள் ஒளிந்திருக்கலாம். பல மர்மங்கள் அடைந்திருக்கலாம். ஆனா, ஒரு நாள் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே வரும். மிகப்பெரிய ஒரு திட்டமிட்ட ஒரு நகரமே வந்து கடலுக்கு அடியில மூழ்கிருக்கு அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய நகரங்கள் நெறைய திட்டமிடாமல் கட்டப்பட்டிருக்கு. முக்கியமா சென்னை போன்ற நகரம் திட்டமிடாமல் கட்டப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது, சென்னையும் கூடிய விரைவில் ஒரு நீரால வந்து மூழ்கும் அப்படின்னு அபாயம் இருக்கு. 2040, 2050 காலகட்டங்கள் அப்படின்னு ஒரு சில ஆராய்ச்சிகள் சொல்றாங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது, திட்டமிட்ட நகரமே அப்ப அழிஞ்சிருக்கு அப்படின்னா, திட்டமிடாத நகரத்தினுடைய நிலைமை என்னவாக இருக்கு? அப்ப கண்டிப்பாக பூம்புகாருடைய உண்மையான முகம், தமிழர்களுடைய உண்மையான ஒரு செய்தி கூடிய விரைவில் வெளிவரும். அந்த மர்மத்தை நம்மால் ஒரு நாள் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. கண்டிப்பா நம்பளும் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பூம்புகார் ஒரு மிகப்பெரிய பேரழிவா? இல்ல தமிழரின் மறைந்த பாரம்பரியம் இன்னும் அங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அது மட்டும் இல்லாம இந்த அண்டர் வாட்டர் ஹெரிடேஜ் இது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? இந்த கருத்துக்கள உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில விரிவா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நானும் தெரியாத விஷயங்கள தெரிஞ்சுப்பேன். நம்மளுடைய வியூவர்ஸ், நம்மளுடைய ஃபாலோவர்ஸும் தெரியாத விஷயங்கள தெரிஞ்சுப்பாங்க. கண்ணியமான முறையில கருத்துக்கள் பதிவு பண்ணுங்க. டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.